ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. கூட்டம் கூட்டமாக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், அதாவது பாஜக கட்சியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பச்சமுத்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேனலில் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய சமஸ் ஒரு பேட்டி எடுத்திருக்கிறார். யாரை தெரியுமா? இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொய்தீனை. காதர் மொய்தீன் ஒரு செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாராம். அது என்ன தெரியுமா? தேர்தல் நடந்து முடிந்ததும், வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்ததும் விஜய் தலைமையில் தாவேக்க ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிமுக திமுக கூட்டணி இணைப்பு பற்றி பேசப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றார். உடனே சமஸ், ஆர்எஸ்எஸ் ஆதரவாளராக கூடிய சமஸ் சொல்றார், இதை யார், ஸ்டாலினே உங்கள்கிட்ட பேசினாரா? ஆமாம் அப்படின்னு காதர் மொய்தீன் சொல்றார். பிறகு காதர் மொய்தீன் சொல்றாரு, முதல்ல எடப்பாடின்னு சொன்னாங்க, பிறகு திருமாவளவன் சொன்னாங்க. சரி, இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். காதர் மொய்தீன் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, அதாவது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் காதர் மொய்தீன் சொன்னாரா, பாஜக ஆதரவோடு வெற்றி பெற்றவர்கள், அவர்களை இந்த கூட்டணியில் கொண்டு வந்தால் மக்கள் என்ன நினைப்பார்கள், அந்த மாதிரியான ஒரு இதிலெல்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு காதர் மொய்தீன் வெடிக்க வெடிக்க சொல்கிறார். நான் காதர் மொய்தீனை பார்த்து கேட்கிறேன், பேட்டி எடுத்த சமஸை பார்த்து கேட்கிறேன். நான் முதல் கேள்வி, சில வாரங்களுக்கு முன்பு, சில வாரங்கள், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாஜகவினுடைய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் 107 இடங்களில் வெற்றி பெற்றதற்கு பிறகு எப்படியாவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அலைந்து திரிந்து கொண்டிருந்த, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்த விஜயும் விஜயினுடைய கட்சியினரும் பாஜக தலைவர்களிடம் பேசினார்கள். நாங்கள் எப்படியாவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு நயினார் நாகேந்திரன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் இல்லையா? அது சொல்லி 10 நாட்களுக்கு மேலாயிருச்சு. இன்று வரையிலும் விஜயோ விஜயினுடைய கட்சியை சார்ந்தவர்களோ அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலை. காதர் மொய்தீனுக்கு இதற்கு ஏதாவது பதில் உண்டா? ஒன்று. அடுத்த காதர் மொய்தீன்கிட்ட நேரடியாக கேட்கக்கூடிய கேள்வி, காதர் மொய்தீனுக்கு நல்லா தெரியும் திருப்பரங்குன்றம் விஷயம் என்ன அப்படிங்கிறது. விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தொல்லியல் துறை திருப்பரங்குன்றத்திற்கு நேரடியாக வந்து தர்கா இருக்கக்கூடிய இடத்துல அந்த தர்காவினுடைய நிர்வாகிகளுடைய அனுமதி இல்லாமலேயே அங்கே சோதனை நடத்தி இருக்கிறார்கள். இதை பற்றி விஜயோ தாவேக்காவோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஏன் மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு காதர் மொய்தீன் கிட்ட பதில் இருக்கா? சரி, அடுத்தது மொத்தமாக கேட்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் இல்லையா, தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த திராவிட கட்சிகள், பெரியாரிலிருந்து அண்ணாவிலிருந்து ஒரு நீண்ட வரிசை இருக்கிறது. இவர்களுடைய பாடத்திட்டங்களை மேலும் அச்சிடாமல் இருப்பதற்கு வாய் வழியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது அல்லவா? சரி, இதையெல்லாம் கூட விட்டுருங்க. காதர் மொய்தீன்கிட்டையும் புதிய தலைமுறை சமஸுக்கிட்டையும் விஜயும் விஜய் கட்சிக்கிட்ட எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம், விஜயனுடைய கட்சியை சார்ந்த நபரின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது என்ன குற்றச்சாட்டு? ஐபிஎல் போட்டியின் போது போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற ஒரு வீடியோ, அந்த ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது இல்லையா? இப்போ நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறது, இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தால் மோடி என்ன செஞ்சிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ மோடியினுடைய கைகளில் இருக்கக்கூடிய NCB என்று சொல்லக்கூடிய நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ ஏன் அந்த அமைச்சருடைய வீட்டு கதவை தட்டவில்லை? ஏன் அந்த அமைச்சரை விசாரிக்கவில்லை? ஏன் ஒரு சிறு வழக்கு கூட அவர் மீது பதிவு செய்யவில்லை? இதற்கெல்லாம் காதர் மொய்தீன் பதில் சொல்லணும். விஜய்க்கும் விஜயினுடைய கட்சிக்கும் பாஜகவிற்கும் உள்ளால ஒரு நெருக்கமான உறவு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. இதை புரிந்து கொண்டால் நல்லது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். 12 இடங்களில் சட்டமன்ற தேர்தல் நடத்துவதற்கு விஜய் தயாராகி கொண்டிருக்கிறார். 12 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதன் மூலமாக 12 இடங்களில் மறுதேர்தல் நடத்தி தன்னுடைய 106 என்கிற அந்த தேர்தல் வெற்றியை 12 கூட கூட்டி தனித்து ஆட்சி அமைப்பதற்கு காதர் மொய்தீன் உங்கள் கட்சிக்கும் சிக்கல் தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சிக்கல் தான், வைகோ
என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நாளைய தினம் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் தேநீர் விருந்து கொடுக்க போகிறாராம். அதில் தாவைக்கா தலைமையிலான ஒரு புதிய கூட்டணி ஒன்று அமையப் போகிறதாம். அந்த கூட்டணிக்கு ஒரு புது பெயர் தேடிக்கொண்டிருக்கிறார்களாம். நல்லது, நாளைக்கு என்ன நடக்கிறது என்று பார்த்துக்கொள்வோம். ஆனால் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 12 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய போகிறார்கள். அந்த இடத்துல தேர்தல் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இது. மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் அவர்கள் முதல்வர் வெற்றி பெற்றதற்கு பிறகு பெரம்பூருக்கு போனாரா? பெரம்பூரில் நன்றி சொல்வதற்காக சென்றாரா? இல்லை, ஒரு இடத்திற்கு சென்றார். அது எங்கு? திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் நடக்கவிருக்கிறது. அடுத்ததாக அவர் எங்கே போகவிருக்கிறார்? கரூருக்கு போகவிருக்கிறார். கரூர் அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்திருக்கிறார். கரூருக்கு அவர் செல்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 12 எம்எல்ஏக்களை வெற்றி பெற வைப்பதற்காகவும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்குமான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை பல்வேறு சூழ்ச்சிகளோடு தாவைக்காவினர் தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு திமுக மேலே பழியை போட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா சிக்கல். ஏன் இந்த விஷயத்தை இப்போ எடுக்கிறாங்க தெரியுமா? இப்போ கரூருக்கு விஜய் அவர்கள் செல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அங்கே போய் என்ன பேசுவார்? என்னங்க பேச முடியும்? இந்த 50 நாளில் என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக இருக்குது, வழக்குகள் அதிகமாக இருக்குது, பெண்களுக்கு எதிரான அநீதிகள் அதிகமாக நடந்திருக்கு, தாவாக்காவினரே பல பேர் பிடிக்கப்பட்டிருக்கிறார், சட்ட ஒழுங்கு சரியில்லை, மின்சார விலையேற்றம், எல்லாத்துலேயுமே பிரச்சனை தான். எல்லாத்துலேயும் மிகப்பெரிய பிரச்சனைகள் இல்லையா? அப்போ அங்கே போய் இந்த 50 நாளில் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு விஜயால் வாக்கு சேகரிக்க முடியாது. அங்கே போய் என்ன சொல்லுவார்? ஐயோ ஐயோ, அதிமுகவும் திமுகவும் என்னை வீழ்த்துறதுக்கு இணைகிறாங்களாம், இணைஞ்சு என்னை வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நடிப்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களமாகத்தான் அதை மாற்றப் போகிறார்கள். ஆனால் மக்கள் நன்கு படித்தவர்கள், நன்கு அறிவுபூர்வமானவர்கள். அவர்களை ஒருபோதும் குறைவாக இடை போட்டு விடாதீர்கள். இதில் தாவேகா கட்சியில் இணைந்த கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களுடைய நிலைமை தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இன்றைக்கி வைகோவினுடைய ஒரு பேட்டியை பார்த்தேன். வைகோ கிட்ட கேட்குறாங்க. அதை வைகோ சொல்கிறாரு, திமுக ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்து ஆடியது, ஊழல் தலைவிரித்து ஆடியது. அப்போ ஒரு ஊடகவியாளர் கேட்குறார், ஏப்பா அப்படி சொல்கிறியா, அப்போ ஏன் நீ அப்போ ரிசைன் பண்ணலை, ஏன் கூட்டணியில் ஒட்டிக்கிட்டு இருந்த? அதற்கு வைகோ சொல்கிறாரு, அது கூட்டணியில் இருந்தால் அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, அதுதான் தர்மம். இப்போ வெளியே வந்துட்டால் நாங்கள் பேசுகிறோம். கூட இருந்தவனே சிரிச்சிட்டான். வைகோவுக்கு 2 பக்கத்தில் இருந்தவனே சிரிச்சுக்கிட்டான். ஒருத்தன் இப்படி கையை வச்சுக்கிட்டு, எப்பா இதெல்லாம் கேட்காதப்பா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் வைகோ கோவத்தினுடைய உச்சியில் போயிட்டு சொல்கிறாரு, நீ எல்லாம் மஞ்ச பத்திரிக்கையா, உனக்கு பாஸ் யார், நீ வெளியே போடா. அதாவது வைகோ நமக்கு தெரியும், ஒரு துண்டு பேப்பர் கூட இல்லாமல் பல மணி நேரம் சொற்பொழிவாற்றுவதற்கு வல்லவர். ஆனால் ஒரு சின்ன கேள்விக்கு இவ்வளவு பெரிய தடுமாற்றத்தை சந்திக்கிறார் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் போது பழியை போட்டு தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கலாம் என்றால் நிச்சயமாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.